மகிமை உண்டாவதாக. Let the name of the Lord Jesus Christ be glorified. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விசேஷித்த கூட்டத்தின் இந்த கடைசி நாளுக்கு வருகை தந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் அருமையான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஒரு முறை கூட அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். And we invite you in the precious name of the Lord Jesus Christ as you accepted our invitation and attending all these special meetings. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதான வழியை குறித்து இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். In these days, what are the ways we must inherit the immovable kingdom? இந்த கடைசி நாளுக்கும் நம்ம எல்லாருடைய கவனத்தை அந்த வசனத்துக்கு நேராக திருப்பும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். And I request you, in this the last day, you had to draw your attention to that verse. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். Hebrews chapter 12 verses 28 and 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. Wherefore we receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear, for God is a consuming fire. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Wherefore we are receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with the reverence and godly fear. ஆதலால் என்று இந்த வசனத்தில் துவங்குகிறபடினாலே முந்தின வசனங்களோடு இது ஆழமான தொடர்புள்ளவைகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். As it starts with the wherefore, we can understand this verse is having link with the previous verses. 26வது வசனத்திலிருந்து நான் வாசித்தால், while you read from the 26th verse onwards, ஆண்டவர் முன்பு ஒரு முறை இந்த பூமியை அசைத்ததாக நாம் படிக்கிறோம். And you could read that once God had already shaken the earth. ஆனால் இன்னும் ஒரு முறை நான் அசைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். And again God says, I'm going to shake once again. பூமியை மாத்திரமல்ல, இந்த வானமும் பூமியும் எல்லாம் அசைக்கப்பட்டு போகும். Not only earth, the heaven and everything going to be shaken. அருமையானவர்களே, இந்த பூமி இதற்கு முந்தின ஒரு காலத்திலே முற்றிலும் அசைக்கப்பட்டு பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் மாண்டு போயிற்று. And even this earth was shaken, and all the living creature, whatever inhabited upon the earth, completely destroyed. அது நோவா காலம் என்று பெரும்பாலாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள். And whosoever read the scripture, they know very well it was in the time of Noah. தேவனால் காக்கப்பட்டதான அந்த நோவா குடும்பத்தை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அழிந்து போயிற்று. Only that family of Noah, and all other creature were completely destroyed. பேழைக்குள் பிரவேசித்ததான மனிதர்களும் மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் பறவைகளும் மாத்திரம் காக்கப்பட்டது. Only whatever that entered into that ark, even all the creeping things and all the fowls and all those animals preserved. வெகு சீக்கிரமாக இன்னும் ஒரு முறை இந்த வானமும் பூமியும் அசைக்கப்பட போகிறது. Very shortly this earth and the heaven going to be shaken. நான் முந்தின நாட்களில் சொன்னது போல அநேகர் இதை விசுவாசியாமல் இருந்தார்கள். குறிப்பாக அநேக விசுவாசிகள் அதை விஞ்ஞானிகள் அதை நம்பாமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது விஞ்ஞானிகள் எல்லாம் அதற்கு சாத்தியம் உண்டு என்று சொல்லி வருகிறார்கள். Even before that nobody believed that God would shake the earth, but now the scientists is having such occasion, such a possibility to believe that God would shake the earth. இது இப்படி இருக்க அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை தேவன் இந்த பூமியில் உள்ளதான நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். While it is in that way, God is introducing an immovable kingdom to us. அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை குறித்து தேவன் தெளிவாக நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். And the Lord God is speaking very clearly about that immovable kingdom. அந்த அசைவில்லாத ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. Only that immovable kingdom is nothing but the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் அசைவில்லாத நித்திய காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. And the kingdom of God, it is a kingdom without distraction.
it's going to last long. 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு நான் வரும் பொழுது, While you turn to 13th chapter verse 14, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற தேவ ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தெளிவான தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறார். now here Apostle Paul writing about the word very clearly, the people who are making journey toward that immobile kingdom, that there is no containing city upon this earth. நிலையான நகரம் நமக்கு இந்த பூமியில் இல்லை. And we have no containing city upon this earth. இந்த பூமியில் காணப்படுகிறதான எல்லா பெரிய பெரிய நகரங்களும் அது அசைந்து போகிறது. Whatever the great cities that found upon the earth going to be shaken utterly. அது வெகு சீக்கிரத்தில் இல்லாமல் போகிறது. And very shortly it's going to disappear. இந்த மதுரை மாநகரம் கூட இல்லாமலே போகிறது. Even this great city Madurai also going to brought to nothing. இப்படி இருக்கிறபடியினால் நிலையான ஒரு நகரத்துக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று அன்பின் தேவன் மனிதர்களாகிய நம்மை எச்சரித்துக் கொண்டே வருகிறார். Even that loving God is warning every man that we have to prepare for that. முன்பு ஒரு தரம் நான் பூமியை அசைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And God says, once I have shaken this earth. அந்த பூமி அசைக்கப்படுவதற்கு முன்பாக அந்த நாளிலே தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதை விசுவாசித்து நடந்ததான நோவா, இந்த பூமி அசைக்கப்பட போகிறது, ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட போகிறது என்று எச்சரித்து சொல்லிக்கொண்டே வந்தார். And the Lord God was telling and warning even Noah and all that he is going to shake the earth and going to destroy it. ஆனால் அன்றைக்கு இருந்ததான ஜனங்கள் அந்த அன்பின் எச்சரிப்பை அவர்கள் கேட்கவே இல்லை. But those people in those days, that loving and warning, they didn't accept it. அதற்கு பதிலாக நோவாவை பரியாசம் பண்ணி கொண்டு காணப்பட்டார். But they started mocking Noah. ஆனால் தேவனுடைய வார்த்தை வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோது ஒளிந்து போகிறதில்லை. But whatever that on the earth may pass away, but the word of God in no way will pass away. குறித்த நேரம் வந்தபோது மழை பொழிய ஆரம்பித்தது. When the right time come, even the rain started pouring upon the earth. வானத்தின் மதகுகள் திறவு விட்டது. Even all the sluices and the doors started opening. பூமியின் ஆழத்தில் உள்ள ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறவுண்டது. And all the springs, whatever found on the depth of the earth, are really open. முழு உலகமும் ஜலத்தினால் அழிந்து போயிற்று. The whole earth was destroyed because of the flood. அது உண்மை என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக சொல்லுகிறார். Even all those historians, they accept that that really happened on the earth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the holy name. அந்த நாளிலே நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை காக்கும்படியாக ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். And only to say Noah and his family, God asked him to make an ark. அந்த பேழைக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். அன்றைக்கு வந்த ஜலப்பிரளயத்துக்கு அவர்கள் காக்கப்பட்டார்கள். And they made an ark, and even the flood which came, they were preserved after that destruction. அந்த பேழை அரராத் என்னும் ஒரு மலையின் மேல் போய் அங்கே தங்கிற்று. Even that ark rested upon the mountain called Ararat. இன்றைக்கு அந்த பேழையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். Even today they are able to locate that ark in that place. ஆனபடியால் வேத வசனங்களை ஒருவரும் மறுதலிக்கவே முடியாது. And that's why no one in no way could deny the word of God. இன்னும் ஒரு தடவை நான் இந்த பூமியையும் வானத்தை அசைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். Yet once more I'm going to shake this earth. ஆனபடியால் இனி அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்காக மனிதன் ஆயத்தப்பட வேண்டும் என்ற தேவனுடைய எச்சரிப்பின் தொனி எல்லா இடங்களிலேயும் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. Even that warning sound is being sounded today, that we have to prepare for that immovable kingdom. நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலேயும் நடக்கும். As it happened in the time of Noah, even in the time of the Son of God, in the man of God, it's going to happen. இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அசைவில்லாத ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட தேவனுடைய ஜனங்கள் அன்றைக்கு காக்கப்படுவார்கள். The people whoever hearken to this voice and whoever prepare themselves, they were going to be preserved. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. And we have no continuing city. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். But we seek one to come. அந்த நிலையான நகரம்
அசைவில்லாத ராஜ்யம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. Even that continuing city, that immovable kingdom going to appear very shortly. அது பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிற நகரமாக இருக்கும். It would be a city where all the saints of God would be dwelling. இந்த அசுத்த உலகத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Even in this filthy world, God had called us to do a holy life. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். And whosoever hear this, God is continuously calling them. இந்த சத்தம் யாதொரு வித்தியாசம் இல்லாமல் சூரியனுக்கு கீழே ஜீவிக்கிறதான முழு மனுக்குலத்துக்கும் இந்த சத்தம் உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. And without any change, whosoever down on the sun, this voice is sounding. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். And the Lord continues to say, him that come to me, in no wise I would cast out. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Come unto me all ye that are heavy laden and labor. நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்? Why you are bearing such kind of burden in our life? இதோ நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறேன். Lo, I have kept you a great rest unto your life. இந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாக இளைப்பாறுதலோடு ஜீவிக்கும்படியாக இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஒரு மனிதன் இயேசு அண்டையில் வந்து அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Even as we are upon the earth, and ye had to come into the Lord, and ye must have that kind of restful life. இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து கடந்த நாட்களிலே நாம் கேட்டோம். And previous day we heard about this immovable kingdom. இரண்டாவது நாளிலே இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்ற ஒரு கூட்டத்தார் யார், அவர்கள் எப்படி இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கேட்டோம். Secondly, as we are going to get that, we receive that immovable kingdom, and who are that group where we dealt very clearly. நேற்றைய தினத்தில் அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. Even in the light of the word of God yesterday, and whosoever go to that immobile kingdom, what kind of worship they had to make before the Lord. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையை இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டும். With all reverence, with godly fear, we had to make acceptable service to the Lord. பயம் என்றால் என்ன? What is meant by பக்தி என்றால் என்ன? பிரியமான ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை என்பதை குறித்து வேத வசனங்கள் நம்முடைய கண்களை பிரகாசித்தது. Even what is meant by reverence, what is meant by godly fear, what is meant by acceptable service, the word of God made us to understand. அருமையான நண்பனே, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். Oh dear friend, for each and every one God had given a body. இந்த சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why this body has been given? இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்து குவித்து வைக்கும்படியாக அல்ல. It's not whatever that on the earth that we had to heap it. மனது மாமிசமும் விரும்புகிறது போல அந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக அல்ல. It's not according to the desire of the flesh and blood to enjoy anything upon the earth. நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதை செய்யும்படியாக நமக்கு ஒரு சரீரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். And God had given a body to understand the desire of the Lord who created us. இந்த சரீரத்தில் ஒரு முறை ஜீவிக்கும்படி கொடுக்கப்பட்டதான இந்த நாட்களில் தேவனை பிரியப்படுத்தி ஜீவித்தவர்கள் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே கம்பீரமாய் பிரவேசிக்க வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. Even the people who have been given this body, how they had to live acceptable before the Lord, even receiving that immobile kingdom is approaching nearer. இந்த சரீரத்தில் தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சரீரத்தை தந்திருக்கிறார். The Lord God had given the body, even in the body we had to do a holy life. ஆனால் இந்த சரீரமோ அதற்கு விரோதமாக பலவிதமான ஆசைகள் இச்சைகள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. But this body, contrary to all that, it's filled with the flesh and as well as lust. அதையெல்லாம் மேற்கொண்டு அவைகளை ஜெயித்து அதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறவர்கள் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். Whosoever prevail, overcome, able to lead a holy life, they will able to inherit that immobile kingdom. எப்படி இவைகளை எல்லாம் ஜெயித்து
இதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய முடியும் என்பதுதான் இன்றைக்கு அநேகருடைய கேள்வியாக இருக்கிறது. Even it is the question of many, how we can have a victory and how we could live beyond that. அப்படி ஒரு வாழ்க்கை செய்யாதவர்கள் முடிவிலே நித்திய நரகம் என்றதான ஒரு இடத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது. The people who ever never do this kind of life, finally they had to inherit the eternal fire. இந்த அன்பான எச்சரிப்பை நாம் கேட்டு அந்த நித்திய வேதனையுள்ள இடத்துக்கு தப்புவிக்கப்பட்டு இந்த மகிமையான அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் நித்திய காலமாய் சந்தோஷத்தோடு ஜீவிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். Even to deliver from all kind of lack of fire, even to enter into that immortal kingdom, the Lord God tenderly keep on calling us. எப்படி அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை இந்த சரீரத்தில் செய்ய முடியும்? In what kind of life we can able to do upon this in this body? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கற்பனைகள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பாரமானவைகளே அல்ல. Even what the word of God says, the commandment of the Lord, whosoever that love that God, it will never be heavy and burdensome. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், And come unto me, they that are heavy and laden and labor. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. And even my yoke is so easy and it is so gentle. இந்த அருமையான சகோதரன் சாட்சி சொன்னது போல ஒரு கடுமையான மனிதர்களால் தாங்க முடியாத சகிக்க முடியாத ஒரு பாரத்தை அந்த கம்பெனி அதிபர்கள் அவர்கள் மேல் சுமத்துனது போல தேவன் ஒரு பெரிய நுகத்தை, பாரமான ஒரு நுகத்தை நம்ம மேல் சுமத்துகிறவர் அல்ல. As you heard about the testimony, how those who owner of the company impose a great burden upon him in such a way our God will never impose that kind of burden upon us. அவருடைய நுகமெல்லாம் மெதுவானதாக இருக்கிறது. Even easy yoke is something easy. அவருடைய சுமை எல்லாம் லகுவானதாக இருக்கிறது. Even all the burden is something easy for us. அருமையானவர்களே, மனிதர்களால் சாதாரண மனிதர்களால் செய்யக்கூடாத ஒரு விசேஷித்த ஜீவியம் செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு தான் கிருபை அவசியமாக இருக்கிறது. And God had really called us to do and we have great life. That's why we are much required about that grace. இந்த சரீரத்தில் பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்யும்படி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருபையை கட்டளையிட்டிருக்கிறார். And the Lord God ordered grace so that any man in the body that he can do a holy life. கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் வாருங்கள். And you come unto him so that you may seek and receive that grace. கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It's a time where we had to hold that grace in our life. இந்த பற்றிக்கொள்ளுதல் என்கிறதான இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய மனதுக்கு வருகிற ஒரு காரியம் குரங்கை பற்றி தான். Whenever I read about holding the grace, what it is coming in memory is about the monkey. நீங்கள் குரங்கனுடைய குட்டியை கவனித்து பாருங்கள். Just look and watch that young one of that monkey. ஒவ்வொரு மிருகத்தினிடத்திலேயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான அநேக காரியங்கள் இருக்கு. Even through some animals there are a lot of things where we had to learn. எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Even the Lord has kept that we had to learn something from the ant. காகங்களிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியான சில காரியங்கள் உண்டு. Even there are something we had to learn from the raven, the crow. சர்ப்பத்தினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. Even there are certain matters where we had to learn from the snakes. சிங்கத்தினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. Even from the lion we had to learn something else. அதுபோலவே இங்கே குரங்கனிடத்தில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. Even from this monkey we had to learn something else. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். Even in many circumstances you would have watched this. குரங்கு தன்னுடைய குட்டிகளோடு சில நேரத்தில் ரோடு ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கு. And even this monkey will be seated with the young one in the side of the road. ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது போல இருந்தால் உடனே அந்த குரங்கு தன்னுடைய குட்டியை இப்படி தட்டிவிடும். அந்த குட்டி தலைகீழாக குரங்கருடைய வயிற்றை பிடித்துக்கொண்டு அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கு. And if any danger is seen or felt by that mother monkey, immediately will knock the young one. All of a sudden, with upside down, it will hold the stomach of that mother one. குரங்கனுடைய முதுகுல உட்கார்றது எளிதான ஒரு காரியம். Even sitting upon that back of that monkey also very easy one. பிள்ளைகள் எல்லாரையும் பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை தூக்கி தோள்ல வைக்கிறது போல. Just like keeping the little lad upon the shoulder. ஆனால் இந்த குரங்கு குட்டி தலைகீழாக தொங்கிக் கொண்டு அந்த குரங்கனுடைய வயிற்றை அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கும்.
And even this young one upside down hanging and holding the stomach of the mother one. மரத்துல எவ்வளவு உயரம் அந்த குரங்கு ஏறினாலும் சரி, ஒரு மரக்கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு அது தாண்டினாலும் சரி, இந்த குரங்கு குட்டி பிடியை விடாது. Whether this mother monkey jump from one branch to another branch, even this little one in no way it will lose its grip. அதே போல்தான் நாம் இந்த நாட்களிலே கிருபையை பற்றி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். In the same way, in these days, we have to hold that to grace. கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்கள் மிக எளிதாக எல்லா இடங்களுக்கும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை எளிதாக செய்து விடுகிறார். And whosoever that hold that grace, whatever the place, very easily they will be able to do the will of God. அந்த குரங்கு ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் போது குரங்கனுடைய வயிற்றை உறுதியாக பிடித்துக்கொண்டு தொங்குகிறதான அந்த குட்டியும் கூட ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு எளிதாகவே எந்த முயற்சி இல்லாமல் போய்விடுகிறது. As he was hanging upon the stomach of the mother, even very easily it also moved from one branch to another. அதே போல்தான் கிருபையை பற்றிக்கொள்ளுகிற ஒரு மனிதனும் கூட எந்த விதமான சொந்த முயற்சி இல்லாமலே அவன் எல்லா இடத்திலையும் அவன் ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு கடந்து போய் கொண்டே இருக்கிறான். Like did whoever hold that kind of grace without any difficulty, he will be moving from one place to another. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாமோ பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்யும்படி, ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். As we have received the kingdom which cannot be moved, let us have the grace. யார் இந்த கிருபையை பற்றி கொள்ளாமல் போகிறார்களோ அவர்கள் நித்திய நரகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். And whosoever never hold that grace, they had to enter into the eternal lake of fire. இந்த கிருபையின் மேன்மையை குறித்து, கிருபையின் பலவிதமான வல்லமைகளை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Even I want to share about the greatness, even the power of the grace even today with you. இந்த கிருபை நமக்கு தருகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன? What all the blessing this grace bestow upon us. கிருபை என்ற வார்த்தையை கேட்கும்போது அது என்னமோ ஒரு பஞ்சு மிட்டாயை போல ரொம்ப சாஃப்டா தெரிகிறது போல நமக்கு தோன்றுகிறது. And even when you think about the grace, like this cotton confectionery, it may look very soft. இல்லை அருமையானவர்களே, கிருபை மகா பெரிய உறுதி உள்ளது, வல்லமை உள்ளது. And even the grace is so strong and is so powerful. இந்த கிருபை பல விதங்களில் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு உதவியாக இருக்கிறது. Even this grace for the child of God in many ways it is so helpful. பக்தன் சொல்லுகிறான், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. Even that he says, it is the grace of God that I never consume. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கிருபை இல்லாமல் இந்த பூமியிலே ஜீவிக்கவே முடியாது. A true Christian without the grace, in no way he can live upon this earth. அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், இருக்கிறோம், பிழைக்கிறோம் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Even the word of God says, in him we move and we live and we survive for him. ஒவ்வொரு இமை பொழுதும் ஆண்டவருடைய கிருபைகள் நம் மனிதனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. And each and every occasion, every moment we need the grace of God. இந்த கிருபைக்கு பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான வல்லமை இருக்கிறது. Even this grace is having a great power even to atone sin. நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Even Proverbs 11 chapter verse 6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். Even by grace, by truth, the sin will be atoned. வாசியுங்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். By mercy and truth, iniquity is purged. மனிதனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதான வல்லமை இந்த கிருபைக்கு இருக்கிறது. And even this grace is having a power to atone sin. ஆனபடியினால்தான் எப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் இந்த கிருபை அண்டையில வந்து இந்த கிருபையை அவன் கேட்கும்போது, அதை பற்றிக்கொள்ளும் போது அவனை ஆண்டவர் ஒரு நீதிமானாக மாற்றி விடுகிறார். And whatever he may be, when he asks the grace, God change him utterly. எந்த மனிதனாலும் திருத்தக்கூடாத அளவுக்கு ஒரு பொல்லாத மனிதன் இருந்தாலும் இந்த கிருபை அவனை முற்றிலும் மாற்றி விடுகிறது. Even though he is not able to be altered and changed, but this grace is able to change him. எத்தனை வருடங்கள் ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமையா இருந்தாலும் சரி,
whatever years he have been captive even to sinful life. ஒரு மனிதன் பாவத்தில் எவ்வளவு ஆழத்துக்குள்ள போயிருந்தாலும் சரி, Even though a man had gone very deep inside his sinful life, எவ்வளவு ஆழத்துல இருக்கிற மனிதனையும் தூக்கி நிறுத்தக்கூடியதான வல்லமை கிருபைக்கு இருக்கிறது. even whatever the depth the man had gone down in the sin, but the grace is having a power to lift him up, to make him to stand. எத்தனை வருடங்கள் அவன் அனுபவத்தோடு இந்த பாவத்தில் அனுபவம் உள்ளவனாக இருந்தாலும் அவ்வளவையும் ஒரு இமை பொழுதிலே அவனை விட்டு மாற்றக்கூடிய வல்லமை கிருபைக்கு இருக்கிறது. Even the grace is having so great power, whatever years he have been under that sin. ஆனபடியினால்தான் எப்படிப்பட்ட மனிதனையும் ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார். That's why God says, what kind of man he is inviting, calling to come unto him. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, Oh dear beloved, whosoever that hearken to these. நீங்கள் ஏதாயிலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்பி இதுவரை விடுதலை பெற முடியாமல் வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்களா? Have you desire to be delivered from your sin? Are you staggering, looking for another way? எனக்கு ஒரு கார்பெண்டரை தெரியும். But I know one carpenter. நான் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிறதான வாணியம்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிறதான திருப்பத்தூரில் ஒரு 25-26 வருடங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். And I was serving the Lord in Tirupattur, which is near Vaniyambadi, 25 years ago. அங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு புதிய விசுவாச வீடு பண்ணி நடந்து கொண்டிருந்தது. And we got a land and a new work of that new faith was going on. அப்போது ஏறக்குறைய 66-67 வயது உள்ளதான ஒரு கார்பெண்டருடைய மகள் நம்முடைய விசுவாசியா இருந்தார். Almost like 66 to 67 age carpenter daughter happened to be a believer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்போது இந்த சகோதரி, எங்களுடைய அப்பா ஒரு நல்ல கார்பெண்டர், அவருக்கு ரொம்ப காசு கொடுக்க வேண்டியதில்லை, நான் அவரை கூட்டிக் கொண்டு வருகிறேன், கொஞ்சம் காசு கொடுத்தால் போதும், அவர் நன்றாக வேலை செய்வார் என்று அழைத்து கொண்டு வந்தார். And she was telling, my father is a good carpenter, you need not give much money, it is enough you give less money. With that he brought her father to me. ஆனால் இந்த சகோதரியுடைய உள்ளான விருப்பம் என்னவென்றால், அவர் ஒரு பயங்கரமான குடிகார மனிதன், எப்படியாயிலும் கோயிலில் வந்து வேலை செய்தால் ரட்சிக்கப்பட மாட்டாரா என்ற ஒரு வாஞ்சையில தான் அவருடைய அப்பாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். And that sister, she want that drunkard father must repent. With that, as you work inside the faith home, that you would change. With that he introduced to me. அவர் கதவுகளிலே வினோதமான வேலை செய்யக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு மனிதன். And he was a man able to work some kind of engraving working on the door. எப்படிப்பட்ட படம் போட்டு கொடுத்தாலும் அதை அப்படியே மர கதவுகளிலே வரைந்து செதுக்கி அதை அப்படியே அதில் கொண்டு வந்து விடுவார். Whatever diagram we give, the same picture and diagram, he will bring it on the wood. அவரை கொண்டு வந்து சாதாரணமாக வைத்தோம்ல உள்ள ஜன்னல் கதவு போன்றதான வேலைகளை செய்து கொண்டிருந்தார். And having such a person with that skill, with ordinary window and all that, I was making to work. அவர் மகள் மேல் உள்ள அன்பினாலே அந்த வேலைக்கு சம்மதித்து வந்தார். Only because of the love what he had towards his daughter, he accepted that work. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நான் 45 வருடங்களாக இந்த குடி பழக்கத்துக்குள்ளாக இருக்கிறேன். That only in that time he told, for 45 years he was under this kind of addiction of alcoholism. பழைய ஃபெய்த்தம் ரொம்ப தூரமாக இருக்கிற அப்படினால் நான் அங்கே புதிய ஃபெய்த்தமில் போய் வேலை செய்து விட்டு அங்கே உள்ள பொருட்களை பாதுகாக்க முடியாத நான் அங்கே படுத்து விடுவேன். And I will be going for the new faith home, and that will be far distant after that, and I even lay to rest in that faith home. இவரும் அங்கே என்னோடு படுத்திருப்பார். Even in this man also will be lying along with me. நான் காலையில சோத்திர ஜெபம் பண்ண எழுப்பி பார்த்தால் ஆள் இருக்க மாட்டார். And while I get up early morning for praising, he won't be there. நான் எங்கே போய் விட்டார் என்று தேடி பார்த்தால் நேர சாராய கடைக்கு போயிருக்கிறார். When I searched him where he had gone, straight away went to the liquor shop. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் போய் நாம் எல்லாரும் பெட் காஃபி குடிக்கிறது போல அவர் சாராயம் குடித்தால் தான் அவருக்கு வேலை செய்ய முடியும். As we get up early in the morning, as we have a bed coffee, only when he have liquor, he can do anything else. அன்றிலிருந்து அவருக்கு பெட் காஃபி என்று ஒரு பெயர் வைத்தோம். And from that time he had given nickname as a bed coffee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இத்தனை வருடங்களாக அவர் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருந்தார். For such a long years he was a man captive for the alcoholism. ஒரு நாள் குடித்து விட்டு மத்தியானம் எங்களுக்கு வந்ததான அந்த சாம்பார் சோறு இருந்தது, அதை சாப்பிட்டு விட்டு நைட்டுக்கு வேண்டியதற்காக வைத்திருந்தோம். அவர் சாயந்தரம் வேலை முடிந்த உடனே போய் குடித்து விட்டு வந்து அங்கே கரண்ட் லைட் இல்லாதபடினால்
அந்த அந்த மண்ணெண்ணெய் விளக்கை கொளுத்துறதுக்கு அதில் மண்ணெண்ணெய் இல்லை என்று சொல்லி அவருக்கு அந்த போதையில் தெரியவில்லை. பாட்டில் இருந்தான சாம்பாரையெல்லாம் அடுத்து அதில் ஊற்றி அவர் கொளுத்த ஆரம்பித்தார். அது விளக்கு எரியல, சாம்பாரும் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even one day it so happened, and he was in a drinking mood, and while he came, even you want to lit that lamp, and he took that sambar and poured it and lit it. Because of the intoxication, he couldn't understand what he was doing. நான் வெளியே போய்விட்டு வந்து பார்த்தால் விளக்கு எரியுறதில்லை என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். While I came into that way, he was complaining, the lamp is not burning properly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த பயங்கரமான பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த அந்த மனிதனையும் ஆண்டவர் ரட்சித்து ஒரு நல்ல விசுவாசியாக மாற்றிவிட்டார். Such a terrible drunkard, God met him and changed him as a good believer. 1984 வருடம் நம்முடைய சர்வதேசிய கன்வென்ஷன் அடையாறில் நடக்கும்போது அவர் அந்த கன்வென்ஷனிலே சாட்சி கொடுத்தார். Even in the year 1984, when the international convention was going, in that convention he testified. இத்தனை வருடங்களாக நான் இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன், இப்படியெல்லாம் அடிமையாக இருந்தேன், யாராலும் என்னை மாற்ற முடியவில்லை, ஆனால் இயேசு என்னை மாற்றிவிட்டார். For such a long years, I was a slave to the drinking habit. Nobody was able to change, but Jesus had changed me now. கிருபை என்னை மாற்றிவிட்டது. Only grace had changed me. கிருபைக்கு இருக்கிற வல்லமையை கவனித்து பாருங்கள். See the power what the grace is having. அருமையானவர்களே, யாராயிலும் இங்கே ஏதாயிலும் ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை என்று யாராயிலும் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Oh dear beloved, having any sin, and even you may be perplexed that you are not able to be delivered from that slavery. உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய உறவினர்களார் அற்பமாக எண்ணப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டவர்களைப் போல காணப்படுகிறீர்களா? Are you being low estimated by all your known acquaintances and relatives? உன்னுடைய பாவ துன்மார்க்க ஜீவியத்தை நிமித்தம் உன் சொந்த மனைவி கூட உன்னை அற்பமாக எண்ணி புறம்பே தள்ளுகிறாளா? Is it because of your sinful life? Even your wife is despising you. பிள்ளைகள் உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களா? Is your children refusing to accept? எந்த மனிதர்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள முன்னுக்கு வரவில்லையா? Is no man come forward to accept you? இதோ ஒருவர் முன்னுக்கு வருகிறார். Here one person come forward to accept you. என்னிடத்தில் வா, நான் உன்னை மாற்றுகிறேன் என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார். And he is calling, come unto me and I will change you utterly. கிருபை ஒரு மனிதனை எவ்வளவு விசேஷமாக மாற்றி விடுகிறது என்று பாருங்கள். See how grace is changing a man so special. கிருபையினால் மட்டும்தான் மனிதனுடைய பாவம் நிவர்த்தியாகும். Only by grace one sin could be purged or atoned. வேறு எந்த வல்லமைக்கும் கிருபை பாவத்தை மாற்றக்கூடிய வேற எதற்கும் பாவத்தை மாற்றக்கூடிய வல்லமை கிடையாது. Whatever the thing in the world, it is having no power to change the sin. மதம் ஒரு மனிதனுடைய பாவத்தை அவனை விட்டு நீக்காது. Even religion, the sin whatever he possessed, in no way it could change or remove away from him. சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள், புத்திமதிகள் ஒரு மனிதனுடைய பாவ ஜீவியத்தை அவனை விட்டு மாற்ற முடியாது. Even the rules and regulations and all these things in no way could change his sinful life. கிருபை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும். Only that grace could be able to purge one sin in one's life. அந்த கிருபை தான் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. Only that grace is only with the Lord Jesus Christ. ஒரு மனிதன் இயேசுவண்டையில் வரும்போது அவருடைய கிருபையினால் அவருடைய பாவம் நிவர்த்தி ஆக்கப்பட்டு அவன் ஒரு நீதிமானாக மாற்றப்படுகிறான். When he come unto the Lord Jesus Christ and the grace able to purge him and make him a righteous man. ஒரு மனிதனை ஆண்டவர் கிருபையாய் இரட்சிக்கிறார். Or even one man, God with all grace is saving him. இரட்சிப்பு கிருபையாய் கிடைக்கிறது. Even the salvation is derived by grace. எந்த மனிதனும் மேன்மை பாராட்டுவதற்கு அங்கே இடமே கிடையாது. There is no other place for anyone to boast. இயேசு என்னை கிருபையாய் இரட்சித்தார் என்று தான் சொல்வார்கள். And they would say, by grace God had saved me. கிருபையினுடைய வல்லமையை பாருங்கள். See the power of that grace. ஆனபடியால் தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். That's why the word of God say very clearly that we have to hold fast that grace. அது மாத்திரமல்ல, இந்த கிருபைக்கு இன்னும் अनेक வல்லமைகள் இருக்கிறது. Not only that, this grace is having a lot of power. நீங்கள் முதலாம் பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வந்தால்,
And when you come to 1 Peter chapter 5 verse 10, அங்கே இந்த கிருபையினுடைய இன்னும் சில முக்கியமான வேலைகளை நாம் பார்க்கிறோம். and now in that place we could see some work of this grace. வாசியுங்கள். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், முடிவில் அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிலைநிறுத்துவார். The God of all grace make you perfect, establish, strengthen and settle you. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சீர்கேடான எவ்வளவு காரியங்கள் ஒழுங்கீனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை இந்த கிருபைக்கு இருக்கிறது. Whatever the irregular life one man may possess, but this grace is having great power to change it completely. உன்னுடைய வாழ்க்கையில் சீர்கேடான பல காரியங்கள் உண்டா? Do you have anything irregular in our life? தைரியமாய் கிருபையை பற்றிக்கொள். But with all boldness you hold fast the grace. உன்னை சீரான ஒழுங்கான ஒரு மனிதனாய் அவர் மாற்றுவார். And he will able to make you a very perfect man. நான் சிறுபையனாக இருக்கும்போது ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவேன். When I was a little boy, I used to do all kind of naughty work. என்னை ஒரு நாள் என் தாய் நான் பண்ணின குறும்பு தொந்தரவு தாங்க முடியாமல் என்னை அடிக்க ஓடி வந்தார். One day, as my mother was not able to bear my atrocity and naughtiness, she came running to beat me. நான் சிறுபையனாக இருக்கும்போது நான் ஓடிவிட்டேன். As I was a little boy, I fled from my mother. அவர்களும் வெட்கத்தை பார்க்காமல் என் பின்னே ஓடி வந்தார்கள், பிடிக்க முடியவில்லை. And without looking any shame, she was chasing me, but in no way able to catch me. கடைசியாக என்னை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ பிரவாத இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். Finally, what she uttered, as she was not able to catch me, it would be better you were never born in this world. அப்படியானால் நான் எவ்வளவு சீர்கெட்டவனாக அவருடைய பார்வையில் இருந்திருக்க வேண்டும். If it's so, what kind of imperfect man I would have lived in that way. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். Even today she is alive. ஒரு 86 வயது இருக்கும். I think she is more than 86. இப்போது என்னை பார்த்தால் என்னை அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அளவே கிடையாது. Even while she look into me, now the words what she express, you cannot express it. பார்த்து எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. Even many years since I saw her. சில வருடங்களுக்கு முன்பாக அவர்களை பார்த்தபோது அவர்களால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. But some years back when I went, she was not able to recognize or trace me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மிக மரியாதையோடு அவர்கள் ஜெபிக்கும்படியாக முழங்கால் படியிடுகிறார். With all honor, with respect, only for the prayer she was standing on knees before me. இதற்கு காரணம் என்ன? What is the reason for that? சீர்கெட்ட ஒழுங்குகெட்ட என்னை கர்த்தருடைய கிருபை மாற்றிவிட்டது. As I was imperfect, but the grace of God had completely changed me. எவ்வளவு ஒழுங்கினமான ஒரு மனிதனையும் மாற்றி ஒழுங்கானவனாக சீருள்ளவனாக எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை கிருபைக்கு இருக்கிறது. Even the grace is having power, even though a man out of law, after discipline, you would be completely changed by that grace. கிருபையை பற்றி கொள்ளுங்கள். And you had to hold fast that grace. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனை ஸ்திரப்படுத்துகிற வல்லமை கிருபைக்கு இருக்கிறது. Even this grace is having that power to stabilize. நீ விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கிறாயா? Are you weak in faith? பரிசுத்தத்திலே பலவீனனாக இருக்கிறாயா? Are you weak even in holiness? மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க முடியாமல் பல விதமான பொல்லாத சுபாவங்களின் நிமித்தம் சமாதான கேடுகளை உண்டாக்குகிற ஒருவனாக இருக்கிறாயா? Are you not able to keep peace, but you are bringing contrary to peaceful life? அன்பிலே ஸ்திரமில்லாதவனாக இருக்கிறாயா? Are you a man who is not established in love? அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஸ்திரப்படுத்தக்கூடிய உறுதியுள்ளவனாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த கிருபைக்கு இருக்கு. And if the man have that trained, but the grace is having power to stabilize and establish him. எல்லாவற்றுக்கும் தேவையானது கிருபையாக இருக்கிறது. For all the thing, what is required is a grace. ஆம், நான் எத்தனையோ காரியங்களில் சீர்கெட்டவனாக ஸ்திரமில்லாதவனாக இருந்தேன். ஆண்டவருடைய கிருபை என்னை சீர்படுத்தி ஸ்திரமுள்ளவனாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்ற நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his name. அப்படினால் ஒரு மனிதன் மேன்மை பாராட்டு, ஒரு கிறிஸ்தவன் மேன்மை பாராட்டுவதற்கு
கிருபையை அல்லாமல் வேற ஒன்றுமே கிடையாது. Even for a Christian, there is nothing to boast except the grace. சீர்படுத்தி அதே கிருபை ஒரு மனிதனை ஸ்திரப்படுத்தி அதே கிருபை ஒரு மனிதனை பலமுள்ளவனாக மாற்றுகிறது. Even the grace is making a man perfect, stabilizing. At the same time, it is doing the work of strengthening him. அதே கிருபை ஒரு நாள் வரும்போது இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறது. At the same grace, when Jesus appears, it will make you to stand before the Lord Jesus. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். Let's read that verse back again. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. Perfect and establish and strengthen you and settle you. ஒரு கிருபை எவ்வளவு பெரிய வேலையை மனிதனுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறது. See that grace, what a great immeasurable work it does inside a man. இந்த கிருபையை அதிகமாக ருசித்து அனுபவித்த ஒரு மனிதன் தான் தாவீது. Even the David was a man who was able to taste and experience much in his life. நீங்கள் சங்கீதத்தை எடுத்து வாசித்தால் அந்த 150 சங்கீதங்களிலேயும் கிருபை என்கிற வார்த்தை ஏராளமான இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Even if you go through the Psalm 150 Psalm, in most of the place you can see the grace written by him. ஏன் அந்த நாட்களில் நோவா காலத்திலே இந்த பூமி முழுவதும் அழிந்து போன போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று தான் நான் வேதத்தில் படிக்கிறோம். Even when the whole world because of the flood completely destroyed, what we read about in Noah, he obtained mercy, grace from the side of the Lord. இந்த கிருபை அவ்வளோ பெரிய அழிவில் இருந்து அந்த மனிதனை பாதுகாத்தது. Only this grace out of such a huge distraction it delivered and saved him. இந்த கிருபையின் இன்னொரு வேலையை குறித்து தாவீது ராஜா தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். Even David the king and the work of the grace is narrated in another way. அந்த கிருபைக்கு பேர் முடிசூட்டும் கிருபை. And that grace is called the crowning grace. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் என்னை முடிசூட்டுகிறார். And even with all mercy and grace he is crowning me. அவர் என் அக்கிரமங்களை மன்னித்தார். And even he had forgiven all my transgressions. என் நோய்களை குணமாக்கினார். And even he healed all my என் sicknesses. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். And he redeemed my life soul out of distraction. மறுபடியுமாக நான் அதில் போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டி கிருபையினால் என்னை ஆளுகை செய்கிறார். And so that I may not be entangled again, he crowned me with that grace and dominating me with that grace. முடிசூட்டுதல் என்றால் அது ஒரு கிரீடத்தை காட்டுகிறது. And crowning, it is something ordinating him as a king. அது ஒரு ஆளுகையை காட்டுகிறது. It only shows about dominion, ruling power. கிருபை ஒரு மனிதனை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக இருந்து ஒரு மனிதனை ஆளுகை செய்கிறது. Even the grace is like a king, like a dominion is ruling upon him. 103வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Psalm 103 verse 4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி who redeemeth the life from destruction, who crowneth thee with loving kindness and tender mercies. நீ விட்ட பாவங்கள் மறுபடியும் உனக்குள் வராதபடிக்கு இந்த கிருபையினால் உனக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் தருகிறார். And even whatever the sin the forsaken, that he may not come in you, the Lord is giving dominion through grace. எல்லா தீய சக்திகளையும் மேற்கொள்ளக்கூடியதான ஒரு ஆளுகையை இந்த கிருபை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. Even to overpower any kind of evil thing, this grace is providing that kind of overcoming power. ஆனபடியால் கிருபையை பற்றிக்கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. And whosoever hold fast that grace, no way they will be put to shame. அவர்களுக்கு ஜெயத்தையும் கொடுக்கிறது, ஒரு ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறது. And it gives a victory at the same time it gives a dominion, even authority. ஆனபடியால் அருமையான தேவனுடைய ஜனமே, That's why you are dear people of God. கிருபையை பற்றிக்கொள்ளுங்கள். And you all fast the grace. இந்த உலகத்தை சாதாரணமாக நாம் ஜெயித்து கடந்து செல்லலாம். And even this world very ordinarily you can overpower
and triumph over it. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. As you are not under the law, as you are under the grace, even the sin will never prevail you. இந்த அசுத்த உலகத்தில் பாவம் ஒரு மனிதனை மேற்கொள்ளாதபடி ஒரு மனிதனை காக்கக்கூடிய வல்லமை கிருபைக்கு இருக்கிறது. Even in the filthy world, the grace is having power that he may not be dominated again. யார் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்களோ, And whoever be under that grace, கிருபை தன்னை ஆளும்படி யார் ஒவ்வொரு நாளும் கிருபைக்கு தன்னை சமர்ப்பிக்கிறார்களோ, whoever surrender daily so that grace may dominate in him, அவர்களை பாவம் மேற்கொள்ளாதபடி இந்த கிருபை அவர்களை ஆளுகை செய்து கொள்கிறது. so that the sin may not overpower, this grace will be dominating. கிருபையினால் ஒரு ஜெய ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். Even by grace, God is giving overcoming life. கிருபையினால் பாவத்தை ஜெயிக்கிறோம். By grace, we are able to overpower sin. கிருபையினால் உலகத்தை ஜெயிக்கிறோம். By grace, we are able to triumph over the world. கிருபையினால் எல்லா பலவீனங்களையும் கீழ்ப்படுத்தி பலமுள்ளவர்களாக மாறுகிறோம். By grace, we are able to subject our weaknesses. We are strengthened. கிருபையினால் ஸ்திரமில்லாத எல்லா பகுதிகளிலே ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். And by grace, whatever the weakened part, we are strengthened and stabilized. கிருபை ஒரு மனிதனிலே ராஜாவாக இருந்து அவனை ஆளுகை செய்கிறது. And even the grace, like a king, is dominating, ruling over. ஆனபடியால்தான் இந்த பொல்லாத உலகத்தில் இயேசு சொன்னது போல விபச்சாரமும் பாவமும் நிறைந்த இந்த சந்ததியில் தலை நிமிர்ந்து சுத்த மனசாட்சியோடு தைரியமாய் ஒரு மனிதனை ஜீவிக்க வைக்கிறது கிருபையாக இருக்கிறது. Even in this adulterous, sinful, in this generation, only the grace make a man to lift up his head and stand boldly. 90வது சங்கீதத்திலே மோசேயின் பாட்டில் இந்த கிருபையின் விசேஷத்தை மோசே இவ்விதமாக சொல்லுகிறார். Even in Psalm 19, the greatness of that Moses is said very clearly. நாங்கள் 14வது வசனத்தில் அப்படி படிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி காலையில் உமது கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்கிவிடும். That we may rejoice and be glad all our days, satisfy us yearly with thy mercy and grace. வாசியுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாழ்நாட்களில் சில நாட்கள் அல்ல, Even in our Lenten day, not few days. எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் In all our days, கலிகூர்ந்து மகிழும்படி that we may rejoice and be glad, உமது கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்கும். and with thy grace satisfy us. அருமையானவர்களே, கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை மகிழ்ச்சிகரமான ஒரு பாதையில் கொண்டு போகிறது. Even the grace all through his lifetime take him in the path of joy and gladness. தங்களுடைய துக்கத்தை மறக்க, கஷ்டத்தை மறக்க பகலில் வேலை செய்துவிட்டு அந்த உடம்பு வலியை நீக்கிக் கொள்வதற்காக இன்றைக்கு மது அருந்தி வருகிறார்கள். Even whatever the man toil in the daytime, whatever the work he had in that daytime, to forget it, they are taking liquor during the night time. சில கொஞ்ச நேரம் உணர்வற்று கிடக்கிறார்கள். Some are unconscious, they lay unconscious for some time. தெளிவு வரும்போது மறுபடியும் கஷ்டத்தை உணர்கிறார். When the consciousness come again, they realize that heaviness. மறுபடியும் அதே பழக்கத்துக்கு போகிறார். Again they are going for the same habit. அந்த மது அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலையை தருகிறதில்லை. Even the liquor is not able to bring a permanent deliverance. சற்று நேர இன்பம், Only a temporary pleasure. நீடிய தொல்லை. And it is a long-standing trouble. குடிகாரன் என்றதான ஒரு புது பெயர், And having a new title as a drunkard. இதைத்தான் அது கொண்டு வருகிறது. Only it brings such a thing only. ஆனால் இங்கே பக்தன் கிருபையை அறிமுகப்படுத்துகிறார். But here the psalmist is introducing about the grace. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி, In that we may rejoice and be glad in all our days. அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? What is the inner meaning? எங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதான எல்லா வல்லமைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிருபையை காலைதோறும் எங்களுக்கு தந்து திருப்தியாக்குவீராக. And whatever the power which destroy our joy and gladness, every early morning give a grace and satisfy us. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனிதன் இந்த பூமியில வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறார். As the sparks of fire that fly in the sky, even man being born in the world
only to have all kind of trouble in his life. எந்த குடும்பத்தில் உள்ள மனிதனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் அவர்கள் அவருடைய நிலவரங்களுக்கு ஏற்ற அநேக வருத்தங்கள் துன்பங்கள் தொல்லைகளின் ஊடாகத்தான் மனிதன் இந்த பூமியில நாள்தோறும் பிரயாணம் பண்ணுகிறார். Whatever the family, whatever the state, according to the standard, every day he going a lot of perplexity and trouble in his life. கௌரவமான குடும்பங்களிலே வெளியே காட்டிக்கொள்ள வெட்கப்பட்டு கௌரவமான வருத்தத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். Even a very prestigious family with all prestigious character, they don't want to show it out. வெளியே தெரிகிறதே இல்லை. It will never be seen outwardly. அப்படி எத்தனையோ பேர் எங்களிடத்துல வந்து அழுதிருக்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். Even we had seen as those people coming and weeping before us. சாதாரண ஒரு ஏழை மனிதனை பார்க்கிலே எத்தனையோ மடங்கு வருத்தத்தையும் துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். Even apart from the ordinary poor man, they are undergoing a lot of trouble, vexation within themselves. ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிற எல்லா வல்லமைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி கிருபைக்கு இருக்கிறது. Whatever the power will destroy, that kind of joy, even the grace is having a power to destroy those things. அந்த கிருபையை ஆண்டவர் காலைதோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார். Even that grace, every early morning, God is providing. இந்த தமிழ்நாட்டிலே அந்த கிருபையை அனுபவிக்கிற பெரிய பாக்கியம் மதுரைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Only in Tamil Nadu, only to enjoy that grace, that privilege been given to Madurai. எல்லாரை விட நீங்கள் விசேஷித்த பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். Even apart from all, you happen to be very special. வெகு சீக்கிரத்திலே மறுபடியுமாக ஒரு சோதர ஜெபம் வரப்போகிறது. Very shortly, the dawn praising going to come. காலையில் கர்த்தருடைய கிருபைகள் புதியது. And every early morning, the grace of God is new. நான் ஒரு நாள் ஒரு வயசான ஒரு ஐயாவோடு பேசிக் கொண்டிருந்தேன். One day I was talking with the old aged, very aged man. அப்பொழுது அவருக்கு வயது ஏறக்குறைய ஒரு 75-80 வயது இருக்கும். And that time I think it may be approximately 75 to 80 years old. அவர் என்னிடத்தில் சொன்னார், ஐயா நான் 48 வருடமாக இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே விழுந்து போகாத ஒரு ஜீவியம் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். By the grace for the past 48 years, God had helped me so that I may not fall in my life. காரணம் என்ன? What was the reason behind? எனக்கு வேற ஒண்ணும் செய்ய தெரியாது. But I don't want to do anything apart. எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். But I will be doing only one thing, praising the Lord. ஆண்டவர் எனக்கு கிருபை தந்து என்னை பாதுகாக்கிறார். But God is providing the grace and preserving me. ஸ்தோத்திரத்தினாலே இந்த கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும். By praising, this grace will be abounding. கிருபையை வாங்குவதற்கு நாம் கொடுக்க வேண்டிய கிரயம் ஸ்தோத்திரம். To get that grace, what the money you had to pay is called the praises. ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் கிருபை கொடுக்கிறார். When you say praise the Lord, praise God, God gives grace to you. குறிப்பாக புதிய கிருபைகள் கொடுக்கப்படுகிற நேரம் அதிகாலை நேரம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Even the word of God says the new graces will be showered only in the early morning. அருமையான தேவனுடைய ஜனமே, Oh dear people of God, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூரும்படி in all our lifetime that we may be rejoicing and be glad. காலையிலே ஒரு கிருபையினால் எங்களை திருப்தியாக்கு. And satisfy us early morning with thy grace. உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய பல வல்லமையினால் பாதிக்கப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? Have you been come in this place where your joy been seduced? யார் உங்களுடைய மகிழ்ச்சியை அல்லது எந்த வல்லமை கெடுத்து கொண்டிருக்கிறது? Hey, what kind of power that is spoiling your joy? நீங்கள் அடிக்கடி மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? Or what is the reason for most occasion not to be joyous and happy? நீங்கள் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதித்து பாருங்கள், அதற்கு காரணமாக இருக்கிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் அழித்து விடுவார். You just get up early in the morning and praise God, whatever the power, God will utterly destroy it. படிக்கிற மாணவர்கள் கூட உங்களுக்கு சரியாக படிக்க முடியாதது நிமித்தம் உங்களுடைய மகிழ்ச்சி குறைந்து போகுமானால் நீங்கள் அதிகாலையில் கர்த்தரை துதித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானம் தந்து எல்லாரையும் பார்க்கிலும் கலிகூர்ந்து மகிழ்கிறவர்களாக மாற்றி விடுவார். Even if you are a student not able to study well, but if you praise God, God will grace and you will be more than anyone. கர்த்தருடைய கிருபைக்கு மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய வல்லமைகள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய மகா பெரிய வல்லமை உள்ளதாக இருக்கு. Even the grace is having a power. Whatever the thing that to spoil the happiness, it is having a power to destroy those things utterly. 52வது சங்கீதம் 8வது வசனத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, While you come to Psalm 52 verse 8, அங்கே தாவீது ராஜா இந்த கிருபையின் மேன்மையை இன்னொரு விதத்தில் வெளிப்படுத்துகிறார். and there
the Swami is speaking about the greatness in another way. 8வது வசனத்தை வாசியுங்க. Read the 8th verse. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். I am like a green olive tree in the house of God. தாவீதை போல பலவிதமான உபத்திரவங்களில் போன வேறொரு மனிதரை நாம் பார்க்கிறது கஷ்டம். Even like a psalmist, we can't find another man who having gone to such a tribulation, trouble in his life. அநியாயமாக பொறாமையினால் அநேக கஷ்டங்களை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. Because of jealousy and envy, he has to undergo a lot of troubles in his life. காடுகளிலேயும் மலைகளிலேயும் கெபிகளிலேயும் ஒளிந்து ஜீவித்தார். And even in jungle, in forest, in mountain, in all that he was hiding he was living. ஆனாலும் தாவீதனுடைய அறிக்கையை கவனித்து பாருங்கள். But even what is the confession, acknowledgement of David? நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். But I am like a green olive tree in the house of God. பணத்தை நம்பினவர்கள் காய்ந்து போன மரம் போல போய்விட்டார்கள். And whosoever believe the money, they have been turned to be like a dry tree. தங்களுடைய செல்வத்தை நம்பினவர்கள், தங்களுடைய சரீர பலத்தை நம்பினவர்கள் காய்ந்து போன மரம் போல போய்விட்டார்கள். The people who believe the wealth, the people who believe the health of the body, they have become a dry tree. தங்களுடைய பிள்ளைகளை நம்பினவர்கள், பெற்றோர்களை நம்பினவர்கள் காய்ந்து போன செடி போல போய்விட்டார்கள். The people who believe the children, the people who believe the parents, they had turned to be like a dry tree. தங்களுடைய தொழிலை, வியாபாரத்தை நம்பினவர்கள் காய்ந்து போன மரம் போல போய்விட்டார்கள். Even the business, the profession, whosoever believed, they turned to be like a dry tree. நானோ பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். But I am like a green olive tree. அதற்கு காரணம் என்ன? What is the reason behind it? நான் கிருபையை நம்பி இருக்கிறேன். But I believe the grace. நான் கிருபையை மாத்திரம் நம்பி ஜீவிக்கிறேன். I only trust that grace alone. அந்த கிருபை எந்த சோதனை போராட்டங்களின் ஊடாக நான் போனாலும் என்னை காய்ந்து போக விடுகிறதே இல்லை. Even that grace, even though undergo tribulation and persecution, trouble, it never allow me to go dry. என்னை பச்சையான ஒலிவ மரம் போல எப்போது என்னை செழிப்பாகவே வைத்திருக்கிறது. Just like a green olive tree, it make me fertile always. நான் செழிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக அந்த கிருபை வைத்திருக்கிறது. Not only I am fertile, it make me fertile to all, even to all others. அருமையானவர்களே, கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். Oh dear beloved, hold fast that grace. இவர்கள் மட்டும்தான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் கம்பீரமாய் உள்ளே பிரவேசிப்பார். Only these people in that movable kingdom with all majestic power they'll be entering in. இன்னொரு கிருபையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனமாக அறிவிக்கிறது நாம் பார்க்கிறோம். Even another grace, the prophet Isaiah, like a prophecy, he is saying. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதம் முழுவதும் கிருபையை தான் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. From the book Genesis even to the Revelation, while he speaks frequently about grace. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வாக்குத்தத்தம். And it is Isaiah 54th chapter verse 10. The word of God, the promises which is well acquainted, familiarized. நானும் ஏறக்குறைய 35 வருடங்களாக தீர்க்கதரிசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். And even for the past 35 years I'm hearing the prophecy. இந்த தீர்க்கதரிசனத்தை யாராயிலும் இந்த வசனத்தை சொன்னால் உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஆவியில நிரம்புவார். And whenever I hear these promises is said in the prophecy, anybody will rejoice in the spirit and be glad. தமிழ்ல ஆங்கிலத்திலே வாசி. Read in Tamil and as well as in English. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுரு கர்த்தர் சொல்கிறார். For the mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace be removed, saith the Lord that had mercy on thee. மலைகள் விலகும், Even the mountains shall depart, பர்வதங்கள் நிலை பெயரும், even the hills will be removed. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. But God says, my grace, my kindness will never depart. பலவிதமான வல்லமைகள் மலைகளை பெயர்த்து போடும். Even the great power, it can remove the mountains. பர்வதங்களை பெயர்த்து போடும். And even it can uproot like a hills. ஆனால் கிருபையை பெயர்க்க வரும்போது அவைகள் பெயர்ந்து போகும், கிருபையோ நிலைத்திருக்கும். Whatever they come to uproot the grace, that will be uprooted,
but the grace will stand forever. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. கிருபை எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு வல்லமை உள்ளது என்று பாருங்கள். See how grace is so sure, how so steadfast. ஒரு மனிதன் இந்த கிருபையை நம்பி இந்த கிருபையை பற்றி கொண்டு ஜீவிப்பானேயானால் ஒருபோதும் அவனை விட்டு அந்த கிருபை விலகாது. If anybody trusts that grace, if anybody hold that grace in no way will go away from him. இந்த பூமியில் இருக்கிற எந்த வல்லமைகளும் கிருபையை பற்றி கொண்டு ஜீவிக்கிற மனிதனை அசைக்கவே முடியாது. And whosoever hold that fast that grace, nothing in this world can shake him. அந்த கிருபையின் மேல் நிற்கிற அந்த மனிதனை கிருபை அந்த அளவுக்கு பாதுகாக்கிறது. And whosoever standing about that grace in such a way, it preserve him. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. Even the mountains shall depart and the hills be removed, but my kind of grace shall not depart. இன்னும் ஒரு முறை நான் இந்த வானத்தையும் பூமியை அசைப்பேன். Once more I am going to shake the heaven and the earth. அப்போது இந்த பூமியில் உள்ள மலைகள் பர்வதங்கள் எல்லாம் பெயர்ந்து போகும், இல்லாமல் உருகி போகும். And all the mountain and the hill will be uprooted and it will vanish away. நீ உருக மாட்டாய், But you will never melt away. நீ பெயர்ந்து போக மாட்டாய், You will never be uprooted. நீ அசைய மாட்டாய். You will never be shaken. ஏனென்றால் நீ கிருபையை பற்றி கொண்டிருக்கிறாய். Because you are holding fast that grace. நீ கிருபையை பற்றி கொண்டிருக்கிறாய். Because you are holding fast that grace. அந்த கிருபை உன்னை பாதுகாக்கும். That grace will certainly preserve you. 46வது சங்கீதத்திலே தாவீது அருமையாக இந்த பாட்டை பாடுகிறார். Even in Psalm 46, Psalm is singing very nicely about that. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். Even God is a refuge and strength and very present help in trouble. வாசியுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடுத்த வசனம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். நாம் பயப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கிருபையை பற்றி கொண்டிருக்கிற நாம் பயப்படுவோம். As we are holding fast that grace, we will not be fearful. சில வருடத்துக்கு முன்பாக சுனாமி வந்து பல இடங்கள் அசைக்கப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். Some years back, as you know, tsunami came and shaken most parts. சுனாமி வந்த அன்றைக்கு சாயங்கால வேளையில் நான் கல்பாக்கத்துக்கு போயிருந்தேன். And that tsunami, while it came, that evening I went to Kalpakam. மாருதி காரெல்லாம் முள்ளு செடி மேலே தொங்கி கொண்டிருக்கிறது. Even our Maruti car is hanging over the bushes. ஸ்கூட்டர் எல்லாம் மரத்துல தொங்கி கொண்டிருக்கு. Even all the scooter, two-wheeler, he hanging upon the branch of the tree. அந்த சுனாமி வந்து எல்லாவற்றையும் அப்படி இருக்கிற இடத்துல இருந்து பெயர்த்து கொண்டு போய்விட்டு. And even the tsunami, whatever that was on the earth, it had removed it and took it to some place. அந்த நாட்களிலே நாகர்கோவில் பக்கத்தில் அந்த அலை அடித்த நேரத்தில் ஒரு சகோதரன் தன்னுடைய மகனை ஜுரத்தில் கடுமையான ஜுரத்தில் இருந்த மகனை வைத்துக்கொண்டு எங்கேயும் ஓட வழி இல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டிருந்தார். And one brother in Nagakoil, where tsunami was there, his son was under fever and not able to go here and there. He was with that son. எல்லாரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கும் இங்குமாக ஓடிவிட்டார். Everybody with all difficulties, they run here and there. கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு இவருடைய மகனை யாரிடத்திலேயோ கொடுத்து அனுப்பிவிட்டார். But anyhow, with all difficulty, he handed over his son to somebody else. இவர் ஓடுவதற்கு முன்பாக அந்த சுனாமி வந்து விட்டது. Before he could run, tsunami came. அவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு பனைமரத்து மேலே வந்தபோது தண்ணீர் கீழே இறங்கி விட்டது, பனைமரத்து மேலே உட்கார்ந்துன்றது. And while that tsunami waves came, it took him to the top of that palmera tree. The water came down and he was sitting upon the palmera tree. அங்கிருந்து அவர் பார்க்கிறார், பக்கத்தில் இருக்கிறதான பிரிட்ஜ் எல்லாம் உடைந்து விழுகிறது. And he was looking from the top of that tree, all the bridges is collapsing. அவருக்கு மரம் ஏறவும் தெரியாது, இறங்கவும் தெரியாது. He never know how to climb the tree, how to get down from the tree. மேலே இருந்து கொண்டு ஆண்டவரே கிருபை 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 என்று கத்திக் கொண்டிருந்தார். And while he was upon the tree, he was crying, Lord, I need grace, grace. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அடுத்த அலை வந்து அவரை மேலே இருந்து கீழே கொண்டு வந்து போட்டு விட்டு தண்ணி போய் விட்டது, அவர் ஓடி வந்து விட்டார். The next time another waves came, it just brought him down and he fell on the earth. And the water went, he was able to walk on the earth. அக்கினி சோதனை
பட்சிக்க வந்தோம் முச்செடிதல்லில் தோன்றிய தேவ அக்கினி சோதனை முச்செடிதல்லில் தோன்றிய தேவ பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அல்லேலூயா. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், எல்லா பிரிட்ஜ் பாலங்களும் உடைந்து நொறுங்கி விழுகும், ஆனால் கிருபை உன்னை விட்டு விலகாது. Even the mountain shall be removed, even the hill will be removed, but even the bridges may collapse, but this grace will never depart. ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் நீங்கும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். Once Apostle Paul was praying to the Lord that the infirmities in the body should be removed. அப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த உத்தரவு என்ன? But in that time, what was the answer which proceeded from God? என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for அப்ப you. மனிதனுடைய பலவீனங்களை மாற்றுகிறது, பலவீனத்தின் மத்தியிலே பலன் கொள்ள செய்து கிருபையினால் பலப்பட்டு பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தருக்காக கிரியை செய்யும்படியாக ஒரு மனிதனை பலப்படுத்தி விடுகிறது. Even the grace is removing all the weaknesses. In the midst of the weaknesses, that grace is strengthening him to do anything. எப்படிப்பட்ட வியாதியையும் கிருபையினால் கீழ்ப்படுத்த முடியும். Whatever sickness, by grace, you can subject them down. எவ்வளவு பலவீனமான மனிதர்களையும் கிருபை பலமுள்ளவர்களாக மாற்றி அந்த பலவீனத்தை மேற்கொள்ள வைக்க முடியும். Whatsoever the people with all kind of weakness, the grace is able to strengthen them. ஒரு நாள் எனக்கு வந்ததான வியாதியில் கிருபை என்னை சந்தித்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And I want to share now, when I was under sickness, how grace encircled me. ஒரு முறை அரக்கோணத்தில் ஒரு பவனி நடத்துவதற்காக நான் தாம்பரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பாஸ்டர் லாசர்ஸ் என்னை அனுப்பினார். While I was serving the Lord in Tambaram, and I was sent only to conduct the procession in Arakonam by Pastor Lazarus. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்துவிட்டு வேகமாக போவதற்குள்ளாக பவனி புறப்பட்டு போய்விட்டது. As it was a Sunday, before I could reach, the procession started. நான் அங்கே போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. And after I reached the place, I felt uneasy. உங்களுடைய பாடி எல்லாம் ரொம்ப குளிர்ந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் கடுகு எண்ணெய் தேய்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்த ஒருவர் எனக்கு கடுகு எண்ணெயை தேய்த்து விட்டார். And even your body have been cooled down, and you had to massage you with this kind of oil. எனக்கு வாந்தி வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். And I had a vomit, and I was greatly troubled. உங்களுடைய சரீரம் ரொம்ப சூடாகி விட்டது என்று சொல்லி நீங்கள் உடனே லைம் ஜூஸ் குடிக்க வேண்டும் என்று சொல்லி லைம் ஜூஸ் கொடுத்தார். Your body have been got hit, you had to take the lime juice. அது இன்னும் கஷ்டமாகி விட்டது. And still now it was aggravated. இரவெல்லாம் ஒரு ஜன்னி போல என்னுடைய நரம்பெல்லாம் இழுக்க ஆரம்பித்தது. During the night time, like a fits, all the nerves he seems to be pulling. கூட இருந்தவர்கள் எல்லாம் ஒரு மணி வரைக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார். And all the people who were near the midnight, they were helping me. அவர்கள் பவனியில் நடந்து களைத்து போனபடினால் 1 மணிக்கு அவர்களும் போய் தூங்கி விட்டார். As they walked in the procession, as they were tired, they went to bed and they also slept. எனக்கு வேதனை தாங்க முடியாமல் அந்த ஹால்ல இருந்த ஒவ்வொரு தூண்லையும் போய் முதுகை படார் என்று இடித்து கொண்டிருந்தேன். As I was not able to bear the pain, I was going to the pillar of that hall, and I was dashing my back towards that. ஒருத்தருக்கு தெரியாத ராத்திரில அந்த ரோட்ல முன்னால உள்ள ரோட்ல அங்கு முங்குமாக ஓடிக்கொண்டிருந்தேன். And nobody know, and in the midnight, I was running here and there in the road. எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருந்து காலை நேரம் வந்த உடனே நான் மறுபடியுமாக தாம்பரத்துக்கு வந்துட்டேன். And I was waiting for the early morning. When early morning came, I came to Tambaram. ஒரு வாரம் மிகுந்த வேதனைக்குள்ளாக இருந்தேன். For 1 week I was under great pain. இரவு பகலாக தூக்கமில்லை, நித்திரை இல்லை. For day and night I have no sleep. பாஸ்டர் டானை தவிர ஏறக்குறைய
முக்கியமான பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சீஃப் பாஸ்டர் மற்ற அடுத்த பாஸ்டர் எல்லாரும் வந்து ஜெபித்தார். And only apart from Pastor Dunn, all of the chief pastors came and prayed for me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மரித்து போன பாஸ்டர் சாலமோன் இரவு முழுவதும் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். Even that late Pastor Solomon, all through the night he was praying for me. விடுதலை கிடைக்கவில்லை. But I couldn't get any deliverance. கடைசியாக ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டே இருந்தது. But finally every day was passing by. ஒரு நாள் சனிக்கிழமை அதிகாலையில் கூட இருந்த சகோதரிமார்கள் எல்லாம் போய் ஹாலில் உட்கார்ந்து சோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார். Even Saturday and all the brothers went to the meeting hall, they were praising God. நானும் எப்படியாயில் அவர்கள் சோத்திரம் பண்ணும்போது நமக்கு ஒரு கிருபை கிடைக்காதா என்று சொல்லி கஷ்டத்தோடு ரூமில் முழங்கால் படிட்டேன். As they were praising God, would I not get the grace? With all difficulty I knelt in my room. இந்த எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் அந்த அதிகாலையில் எனக்கு புதிய கிருபை கொடுத்து என்னோடு பேசினார். And God, hearing the prayers of the saints, even that early morning, God spoke with me with giving grace. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் வரப்பண்ணுகிறதில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Even God say, if you hearken to my Lord, if you observe all the commandments, whatever the sickness that come to Egypt, that will never come, that I am the healer. முதலாவது தெய்வீக ஆரோக்கியம். The first, the divine health. இரண்டாவது தெய்வீக சுகம். And the second, the divine healing. இதற்கு உன்னை ஒப்புக்கொடு, இதை குறித்து நீர் மற்றவரிடத்தில் பேசு. You just surrender and you just speak about this even to others. இந்த வசனத்தை கேட்டவுடனே உடனே நான் என்னை ஒப்புக்கொடுத்தேன். When I heard this, I immediately surrendered to that. அந்த அதிகாலையில கர்த்தர் ஒரு புதிய கிருபை அபிஷேகத்தை எனக்கு தந்தார். That early morning God had given new anointing, new grace. உடனடியாக சுகம் பெற்றுக்கொண்டேன். Immediately I received after healing. பூரண விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். And God had given complete healing. அருமையான தேவனுடைய ஜனமே, Oh dear people of God, காலையில் கொடுக்கப்படுகிறதான கிருபை எப்படிப்பட்டதான வியாதியின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி உயிர்ப்பித்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. and whatever the sicknesses or the grace that have been given in the morning, able to deliver and strengthen us. இந்த சத்தியத்தின்படி ஜீவித்து அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படி கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். That we may live with this truth and we may enter into that immortal kingdom, we have to hold fast that grace. கிருபையை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Whosoever rely upon that grace, they will able to triumph, get victory over everything. பச்சையோட ஒலிவு மரம் போல எப்போதும் செழிப்புள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக காணப்படுகிறார். And they will be like a green olive tree, fertile, they will be always blessed to everybody. கடைசியாக ஒரு கிருபையை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. And finally the word of God says about another grace. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசித்தால், 1 Peter chapter 1 verse 13. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த கன்னிமை நேரத்தில் நம்மை மறுரூபப்படுத்தி அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறதும் கூட கிருபைதான். Even when the Lord Jesus Christ revealed, and in that time it will be able to present us is only by grace. அந்த கிருபை வரும்போது இந்த மாம்ச சரீரம் மறைந்து மாயையாக போய்விடும். When that grace come, this fleshly body will vanish and disappear. அந்த கிருபை நம்மை மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள கிருபையாக இருக்கிறது. That grace is having a power to transform us. வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். And you have to be hopeful to the end of the grace that is to be brought unto you at the revelation of Jesus Christ. நம்முடைய பலவீனங்களையும் தோல்விகளையும் குறைகளையுமே பார்த்து மற்றவருடைய குறைகளையும் பார்த்து கொண்டு இப்படியே இந்த பூமியில் உள்ள காரியங்களையே நாம் சுற்றி கொண்டு இருக்காமல் கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் வெளிப்படும் போது நம்மை மறுரூபப்படுத்தி அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையை வைத்து ஜீவியுங்கள். Now we must never accuse ourselves, never finding fault in our life, never finding fault in all others, but trusting the grace and even keeping our that grace which is going to be transform our life. அந்த கிருபை இப்பொழுது கொடுக்கப்பட மாட்டாது.
And that grace is never going to be given in these days. அவர் வெளிப்படும் போதுதான் அந்த கிருபை உண்டாகும். Only when that Jesus is manifested, it will going to be provided. அந்த கிருபை நம்மை மறுரூபப்படுத்தும். That grace will do the work of transforming us. நீங்க பாருங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வைத்து நாம் நெருப்புல சூடுபடுத்தும் போது கொஞ்ச நேரத்துக்குள்ளாக சூடாகி தண்ணீர் எல்லாம் ஆவியாக போய்விடுகிறது. And even if you give water in a pot, in a vessel, when you kindle fire, it will just heated and it will be vaporized. ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வைத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது திரவமாக இருக்கிறதான இந்த தண்ணீர் திடப்பொருளாக அது ஒரு கட்டியாக மாறிவிடுகிறது. Even if you take that water in a pot or in a vessel and keep it in the refrigerator, even that liquid thing will turn to be a solid one. அக்கினி இரும்பை உருக்கி தண்ணீராக மாற்றி விடுகிறது. Even the fire, தண்ணீரை போல மாற்றி விடுகிறது. it will melt the iron like a water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்படிப்பட்டவைகளுக்கு இப்படி ஒரு வல்லமை இருந்தால், if it is this thing is having such a power, சாதாரண மண்ணுக்குள்ள ஒரு மனிதனை புதைத்தால் சில வருடங்களுக்கு பிறகு அங்கே மண்ணை தவிர வேற ஒன்றை நாம் காண்கிறதில்லை. when you bury a man under the soil, after some time when you look into that place, we could only see the soil, nothing you could see there. இவைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு வல்லமை இருந்தால், if all these things having such kind of power, இவைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியவைகள். this all is something perishable. இவைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு வல்லமை இருந்தால், if all these things possess such kind of power, கிருபைக்கு நம்மை மாற்றக்கூடிய வல்லமை இல்லையா? will not that grace have power to change us? அவர் வெளிப்படும் போது அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவராக இருங்கள். And while he was manifested at a wheel, in that time we must be hopeful about that grace. நாம் எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி அந்த கிருபைக்கு நம்மை சமர்ப்பிப்போமாக. Let's all stand on our knees and close our eyes and surrender ourselves to that grace. அவர் வெளிப்படும் போது அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். When he is manifested, even what he is going to appear to, that we may have ஆண்டவர் that grace. வரும்போது கிருபை தருவார். And while he comes, he will give grace. அந்த கிருபை என்னை மறுரூபமாக்கும். And that grace will transform வாயை me. திறந்து எல்லாரும் சொல்லுங்க, You open your mouth and say to the என் Lord, இயேசு வரும்போது கிருபை தருவார். while Jesus comes, he will provide grace. அந்த கிருபை என்னை மறுரூபமாக்கும். That grace will transform me. நான் வேறு ரூபத்தை பெற்றுக்கொண்டு அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் அசையாமல் கடந்து செல்லுவேன். And I am being transformed in that kingdom which will never be moved. Without any shake, I will enter in. கிருபையை நம்பி ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. Let's trust that grace and let's surrender for that. கிருபை மகா பெரிய வல்லமை உள்ளது. And that grace is having a great power. கிருபை நம்மை அசையாமல் பாதுகாக்க கூடியது. Even the grace is having a power so that we may not be shaken. கிருபை நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. Even that grace is having power to purge our sin. கிருபை நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய எல்லா வல்லமைகளை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. Even grace is having power to destroy whatever the power that spoil our happiness. எல்லாம் நம்மை விட்டு மாறி போகும், கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. Anything will be removed away, but this grace will never depart from us. நம்மை அதிகமாய் நேசித்த பெற்றோர்கள் நம்மை விட்டு போய் விடுவார்கள். Even our loving parents may leave us by departing. நாம் நம்பி இருந்த வியாபாரம் நம்மை ஏமாற்றக்கூடும். Even that business what we trusted, one day it will depart. நீ கிருபையை நம்பி பார். But you trust the grace. அது உன்னை ஒருபோது ஏமாற்றாது. That in no way it will deceive அது உன்னை விட்டு you. விலகாது. That will never depart from you. அந்த கிருபை என்றென்றைக்கும் உன்னை செழிப்புள்ளவனாக மாற்றிக்கொண்டே இருக்கும். That grace will always make you a very fertile man. இயேசு வரும்போது ஒரு கிருபை கொண்டு வருவார். While Jesus manifested, he will come with the grace. அந்த கிருபை நம்மை மறுரூபமாக்கும். That grace will transform us. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபையை பற்றிக்கொள்வோமாக. Only to get that immortal kingdom, let us hold fast that grace and receive it. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May God help us. கிருபையின் பூரணர் வெளிப்படும் நாள் மகிமையாய் நெருங்கி வந்திடுதே. கிருபையின் பூரணர் வெளிப்படும் நாள் மகிமையாய் நெருங்கி வந்திடுதே. சீர்பொருந்தி அவரோடு நாம் சீயோனில் சேர்ந்துண்டு வாழுவோம் நித்தியமாய். சீர்பொருந்தி அவரோடு நாம் சீயோனில் சேர்ந்துண்டு வாழுவோம் நித்தியமாய்.
இந்த கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் முடியும். ஆகையினால் நீங்கள் உடனே எழும்பி போகாமல் இருந்தால் நல்லது. தயவு செய்து உங்களை நான் கர்த்தருடைய நாமத்தில் வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமூகம் அப்படியே கலைந்து போகும். நீங்கள் யாரும் எழும்பி போகக்கூடாது. இப்பொழுது கர்த்தர் நீங்கள் கேட்டது போல உங்களை கிருபையால் நிரப்பி அனுப்ப போகிறார். திரும்பவும் அதை பாடுவோம். கிருபையின் பூரண வெளிப்படும் நாள் இந்த கிருபையினால் இந்த ராத்திரி வேளையில இந்த கிருபையினால் நீ நிரம்பும் போது when you fill with this grace in this evening, பல ஆண்டுகளாக உன்னை பின்தொடர்ந்து உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த பாவத்தின் வல்லமை நிவர்த்தியாகும். even many long years, whatever the powers of sin which ever pursued, all will be praised. இது நிச்சயம். That is sure. இப்பொழுது இந்த கிருபையால் நிரம்பினால் உன் வாழ்க்கையிலே நீ என்னென்ன காரியங்கள் நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த துக்கங்கள் யாவும் உன்னை விட்டு அகன்று போகும். If you fill in the grace, whatever the sorrow you have in the world, all is going to vanish from you. இந்த கிருபையால் நீ இப்பொழுது நிரம்பினால், if you fill with this grace, உன் சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் இப்பொழுது சுகமாகும். whatever sickness you have in your body, it will be healed. இந்த கிருபையினால் நீ இப்பொழுது நிரம்பினால், if you fill with this grace, ஆண்டவராகிய இயேசு வருகிற அந்த ரகசிய வருகைக்கு நீ ஆயத்தமாவாய். and you will able to prepare for that secret coming. எந்த ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்துவே, உந்தன் கிருபை கிறிஸ்துவே, அந்தமே நான் கதவால வலக்கதுலவல என்னை நான் துதித்திடுவேனே. मैं அசைக்கிறது அவருடைய கிருபை. என்னை நான் துதித்திடுவேனே. ஜீவமாலா கரமாலா துரா. Thank you, Lord. கிருபை இல்லாத ஜீவியம் எழுப்புதல் இல்லாத ஜீவியம். The life without grace, it's without revival. கிருபைதான் எழுப்புதலின் அஸ்திபாரமே. Only grace is the foundation of the revival. கிருபை இல்லாத சபை எழுப்புதல் இல்லாத சபை. A church without grace is without revival. நீ கிருபை பெற்றுக்கொண்டால் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். When you get grace, revival has started in your life. உன்னுடைய குடும்பத்தில் கிருபை உண்டென்றால் உன்னுடைய குடும்பம் எழுப்புதல் உள்ள குடும்பமாய் மாறிவிட்டது. When you have grace, your family has received that revival. கர்த்தர் அந்த கிருபையை பொழிந்து கொண்டிருக்கிறார். Even the Lord God is showering that grace. எந்தன் ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்துவே, உந்தன்
Hallelujah, 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 amen, hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Ribalakaduram, sharabalakaduram, sharaba. Ribaira bahalakaduram, sharabalakaduram, shiraila balakaduram, shiraba. கிருபை பெற்ற ஒரு மனிதனை சாத்தானோ மந்திரவாதத்தின் வல்லமைகளோ மேற்கொள்ளவே முடியாது. A man who possessed the grace, even sorcery, witchcraft, nothing can no way prevail. உங்கள் யாருடையாவது குடும்பம் பிசாசின் தொல்லைகளினால் மந்திரவாத கட்டுகளினால் இப்பொழுது மிகுந்த பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் கிருபை கிருபை என்று சொல்லுங்கள். இப்பொழுதே உங்களுடைய வீட்டில் இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And if you have any bonds of the witchcraft, if you say grace, grace, all the bonds will be unleashed. உங்களுடைய கைகளை தட்டி கிருபை கிருபை என்று ஆர்ப்பரித்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்படும். You clap your hand and say grace, grace, and the power of the devil will be annihilated. Hallelujah, amen, amen, hallelujah. Riba rathara shiraida balakatula. Riya shabaida baudikatulam tirabakashdalaba. இப்பொழுது நீங்கள் யாராவது இந்த கூட்டத்திற்கு வரும்போது உங்கள் சரீரத்தில் வியாதியோடோ பலவீனத்தோடோ வந்தது உண்டானால் இந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Now even you might have come into the meeting with the sicknesses and ailment, but in this meeting God is doing the work of healing. கர்த்தருடைய வசனம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே உங்களில் சிலர் குணமடைந்திருக்கிறீர்கள். While the word of God was addressing, many had got the healing. அப்படி இந்த இடத்திலே வந்த பிற்பாடு உங்கள் சரீரத்தில் நீங்கள் யாராகலும் ஒரு விடுதலையின் வல்லமையை உணர்ந்தவர்கள் மாத்திரம் நீங்கள் இருக்கிற இடத்திலே கைகளை உயர்த்துங்கள். And the place where you are, when you feel the relieving power, you just lift up your hand where you are. Hallelujah, 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 hallelujah என்றென்றும் ஆனந்தமாய் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களை கூப்பிடுகிறேன். இந்த மாப்பாளையம், எங்களுக்கு இங்கே மாப்பாளையத்திலே இந்த பெண்டிகாஸ்டல் மிஷன் என்று ஒரு சபை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அதற்கு பொறுப்பாக இருக்கிற பாஸ்டர் வந்து இந்த கன்வென்ஷனிலே கர்த்தர் செய்த சில காரியங்களை சொல்லி நம்மை ஸ்தோத்திரத்தில் நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த 4 நாள் கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். God has blessed this 4 days convention. பல இடங்களிலிருந்தும் தேவ ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். God has brought many people from various places. அருமையான பாஸ்டர்மார்களையும் ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். And God has blessed the saints and various workers from various places. அருமையான விசுவாசிகள்
தேவ ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்தார். God has brought beloved believers from various places. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். God has done so many miracles. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். Let us praise ஸ்தோத்திரம் God. ஸ்தோத்திரம் 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 Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 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 இந்த 4ஆம் நாள் தம்முடைய தாசனை கொண்டு வந்து இந்த வேத வசனங்கள் எல்லாம் திரும்ப எடுத்து சொல்லவும் கூட்டம் நடத்தவும் கர்த்தர் புதிய அபிஷேகத்தை தந்து நமக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தி ஆசீர்வதித்தார். அதற்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 4 நாட்களும் தூது கொடுத்ததான நம்முடைய பாஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். For the 4 days, God has blessed the pastor who was given the messages. அவருக்கு எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் அவருடைய சொந்த சாட்சியங்கள் கேட்டீர்கள். In spite of his weakness, he has shared his testimonies. கர்த்தருடைய பெரிதான இரக்கம் கிருபை அவரை தாங்கியது. And his sheer grace and mercy of God has upheld him. தேவனுடைய கிருபையும் அசைவில்லாத ராஜ்யத்தை பற்றி 4 நாட்கள் பேச கேட்டோம். In the 4 days we have heard about the kingdom that cannot be moved and about the grace we have heard. கர்த்தர் அவரை பலப்படுத்தி புதிய அபிஷேகத்தால் நிரப்பி தூது கொடுக்க உதவி செய்தார். God has strengthened him and God helped him to share the messages. பரலோகம் இறங்கி வந்து அங்கீகரித்து ஆசீர்வதித்தது. And heaven has descended down and approved the messages. அநேக ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு உணர்த்தப்பட்டார்கள். And many people have been convicted hearing the messages. எல்லா கட்டுகளிலிருந்தும் அந்தகாரத்தின் வல்லமிருந்து விடுதலாக்கப்பட்டார்கள். And God has delivered so many people from the power of புதிய darkness. தீர்மானங்களை எடுத்துக்கொண்டார்கள். God has helped them to take new decisions. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். God has done great things. அதற்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாட்களில் மழை வரக்கூடியதான தரங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் எல்லா இக்கட்டுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்தார். Particularly God has stopped the rain in spite of the season and God helped us greatly. இயற்கையெல்லாம் அனுகூலமாய் தந்தார். And God made all the climate favorable to us. எலியாவின் தேவன், யோசுவாவின் தேவன், The God of Elijah and God of Joshua, கிதியோனின் தேவன், God of Gideon நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்தார். was with us and he blessed us. இயற்கையின் மூலமா எந்த பலவீனங்களும் தாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து And கொண்டார். there was no natural calamities. He has preserved us from all things unfavorable to us. நல்ல சீதோஷ்ண நிலையை உண்டாக்கி தந்தார். And God has given a good climate for us. ஜனங்கள் இளைப்பாறுதலோடு வசனங்கள் கேட்டு உதவி செய்தார். And with great rest, people were able to listen to the word of God. கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் நமக்கு சரீர பிரகாரமாகவும் எல்லா விதங்களையும் உதவி செய்தான சில அதிகாரிகளுக்காக நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். I would like to share praise God for all the certain officers who helped us. நமக்கு இந்த பாதுகாப்பு தந்து உதவிய காவல்துறை அதிகாரிகளுக்காக நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். We have to thank the police officers who helped them to conduct all these things. நம்முடைய பவனிக்கும் நம்முடைய இந்த இடங்களுக்கு வந்து உதவி செய்தார்கள். They helped us in the procession and the conduct of this meeting. கர்த்தர் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்களெல்லாம் ரட்சித்து நம்மோடு ஐக்கியப்படுத்த முடியாத நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக துப்புரவு பணியாளர்களை அனுப்பும்படியாகவும் மாநகராட்சி நமக்கு உதவி செய்தது. And the corporation officials they helped us by sending the cleaning staff to clean these places. அந்த அதிகாரிகளுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த இடத்தை தந்த கிரவுண்டு நமக்கு கொடுத்ததான தந்து உதவிய யூசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலைமை ஆசிரியரும் தாளாளருமான திரு பிரேம்குமார் அவர்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். We have to give thanks to the Mr. Premkumar, who is the headmaster, UCS school headmaster, and the correspondent of that school. கர்த்தர்களை ஆசீர்வதிக்க முடியாத நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது பந்தல் அமைத்து தந்ததான லத்தீப் பாய் அவர்களுக்காகவும் நாம் ஜெபங்களை நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். And we have to praise God and we have to thank
Latif Bhai was arranged to have this pandal here. கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாத நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அன்றைக்கு ஆசரி கூடாரத்து உதவிதான் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தது போல இவர்கள் இந்த ரட்சிப்பில் கொண்டு வர முடியாத நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஒளி அமைத்து தந்ததான் ஆர்டி தாமஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Now I have to pray for making arrangements for the sound and light system. And Mr. Thomas has arranged all these things. கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாத நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஜெபங்களில் தாங்கிய பரிசுத்தவான்களாய் ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். We thank all the saints and believers who have boldness in their prayers. கர்த்தரை எல்லாரும் ஆசீர்வதிக்க முடியாத நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இன்னும் ஊழியங்கள் எல்லாம் தாங்கி நடத்த அவர்களுக்கு விசேஷமான கிருபையும் அபிஷேகத்தை இரட்டிப்பாய் கொடுக்க முடியாத நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்தபடியாக பொருட்களாலும் பண உதவியினாலும் சரீர பிரகாரமாகவும் உதவிதான அனைத்து விசுவாசிகளுக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். To the physical work and by providing money and other properties, many believers have helped us. We have to give thanks to such of those people. கர்த்தரவர்களே 100 மடங்காய் ஆசீர்வதிக்க முடியாத நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஹalleluya ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதுக்கெல்லாம் பிரதிபலனை பரலோக ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ள போறார். அதற்காக நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கடந்த 4 நாட்களும் வருகை தந்து இந்த சத்தியங்களை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து தேவ ஜனங்களுக்காகவும் நான் நன்றியுள்ளவராக இருக்கிறோம். We are very much thankful to all the people who have gathered here for the past 4 days Bible study. கர்த்தரவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க முடியாத நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த கூட்டங்கள் எல்லாம் அற்புதமாக நடத்தி தந்தார். அதுக்காக சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய தாசனை கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதித்தார். அதுக்காக சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த கூட்டம் முடிந்து எல்லா ஜனங்களும் ஆகாரம் அருந்து விட்டு திரும்பி போகும்போது வாகனங்களிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்க முடியாத நாம் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமோ நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமோ நம்முடன் இருப்பதாலே. அவர் கிருபை என்றும் உள்ளது. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. யாராகலும் நீங்கள் போன பின்பு யாராகலும் உங்களிடத்தில் கேட்டால் கன்வென்ஷன் நன்றா இருந்ததா என்று கேட்டால் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். சாலமன் ஒரு நல்ல ஆலயத்தை கட்டி, அழகான ஆலயத்தை கட்டி, ஆலயம் நல்லது என்று சொல்லவே இல்லை. யார் நல்லது என்று சொன்னான்? கர்த்தர் நல்லவர். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் கிருபை
கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் 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 கிருபை என்றும் உள்ளதே. ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். பிரியமானவர்களே, அதில் உள்ள ரகசியம் என்னவென்றால், நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீர்கள் என்று யாராலும் கேட்டால் ஒரே ஆன்சர் சொல்லுங்க, அவர் ஜீவிக்கிறார், ஆகையால் நாங்களும் ஜீவிக்கிறோம். ஹalleluya. எப்படி இந்த கெட்ட மனிதன் நல்லவனாய் மாறிவிட்டான் என்று யாராலும் கேட்டால் ஒரே ஆன்சர் சொல்லுங்க, அவர் நல்லவரானபடினால் இந்த கெட்டவன் நல்லவனாய் மாறிவிட்டான், இந்த கெட்டவன் நல்லவனாய் மாறிவிட்டான். உங்களை பற்றி நீங்கள் கேட்டால், நீங்கள் ஒருவேளை ஒரு பயங்கர மோசமான ஆளா இருந்திருப்பீர்கள், எப்படி நீ நல்லவனாய் மாறினாய்? ஒரே ஆன்சர், அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் நான் நல்லவனாய் மாறினேன். அல்லேலூயா. அப்படி அவர் நல்லவராய் இருக்கிறபடி நான் நல்லவனாய் மாறினேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்கள். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்று 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 துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருக்கிறபடியால் நாம் திரும்பவும் ஸ்தோத்திரிப்போமாக. அவர் அருளின அளவில்லாத கிருபைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். நாம் நினைத்ததிலும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக இந்த கூட்டங்களை ஆசீர்வதித்தபடினால் நாம் திரும்பவும் ஸ்தோத்திரிப்போம். அவர் இந்த தேசத்திலே வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த இடத்திலே நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் ஆண்டவர் பேசினபடினால் ஸ்தோத்திரிப்போம். அந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை, இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாகவில்லை என்ற விசுவாசமுடையவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த பிரதேசத்திலே அநேக ஆத்துமாக்கள் இந்த கிருபைக்குட்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாம் அசைந்து போகும்போது அசைவில்லாத ஒரு ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக இந்த ஏழைகளின் கர்த்தர் மாற்றினாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தர் எல்லா நன்மைகளை நமக்கு தந்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு எப்போதும் ஒரு நன்றியுள்ள இருதயம் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஜீவிக்கிறார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் பண்ணலாம். அருமையான ஆண்டவரே, நிலத்தால் தும்முடைய கரங்களை தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த தேசத்தை நீ நேசித்து இப்பேற்பட்டான ஆவிக்குரியான கர்த்தாவே கூட்டங்களை கர்த்தாவே இந்த இடத்துல 4 நாள் வைப்பதற்கு நீர் உதவி செய்தபடியால் நாங்கள் மெச்சிக்கிறோம் ஐயா. ஆரம்ப நாள் முதல் கடைசி நாள் வரையிலும் தெய்வமே நீர் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே இந்த மகிமை விழான கரத்தை நீட்டி ஆசீர்வதித்தபடியால் நாங்கள் மெச்சிக்கிறோம் கர்த்தாவே, மே சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அசைவில்லாத நித்தியமான ஒரு ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம் பற்றி இந்த நாட்களை கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலம் கர்த்தாவே நீர் கர்த்தாவே வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்துகிறபடியால் நாங்கள் மெத்திருக்கிறோம் ஆண்டவரே, மே சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, பயத்தோடு பயபக்தியோடு தெய்வமே மக்காரான செய்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இரக்கம் செய்ய வேண்டும் ஐயா. கர்த்தாவே, இந்த கூட்டல் வந்தவர்கள் யார் யார் கர்த்தாவே அசைவில்லாத ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்
என்றான வாஞ்சியோடு தாவத்தோடு வந்தார்களோ அவர்களெல்லாம் கத்தாவே நீ சந்தித்தபடியாரு சோத்திரம் ஐயா. அப்பேர் வியாதியஸ்தராக வந்தவர்களுக்கு கொடுத்த விலைக்காக சோத்திரம் ஆண்டவரே. சாசன் கட்டிலே அகப்பட்டவர்களாய் வந்த பிள்ளைக்கு நீர் விடுதலை கொடுத்தபடியாரு கத்தாவே நாங்கள் தெரிக்கிறோம் ஐயா. என்னை சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க கத்தாவே அந்த அசையில்லாத ராஜ்யத்திலே அவர்கள் போய் சேரும்படியாக ஆண்டரே பாவத்திலிருந்து கத்தாவே தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு விடுதலை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களை கத்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஜெயருமான ஜீவன் செய்ய கத்தாவே நீர் இறக்கம் செய்யத்தான் கெஞ்சிரும் ஐயா. எந்தெந்த காரியங்களை கத்தாவே தேவையில்லாதவர்களாக இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களுக்கு கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு ஒரு ஜெயமான ஜீவன் செய்ய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த நாட்கள் ஆண்டவரே நீ இரக்கம் செய்ய வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அசைவில்லாத ராஜ்யத்திலே போய் சேராவிட்டால் அசைவில்லாத நித்திய நரகம் தான் ஆண்டவரே ஜனம் கொடுக்க விடுங்க தாவே. ஆயினால அந்த நித்திய நரகத்துக்கு கத்தாவே ஒருவராயிரம் கத்தாவே போகாதபடி கத்தாவே வசனம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகாதபடி கத்தாவே வசனம் கேட்டதான ஒவ்வொரு பிள்ளையிடம் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில போய் சேரும்படியாக தங்களுடைய இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அதன்படி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களை கத்தாவே நீர் உதவி செய்ய ஆண்டவரே. கொண்டான ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கத்தாவே இந்த கூட்டத்துக்குள்ள இருந்த கத்தாவே வெளியில இருந்த கத்தாவே வசனம் கேட்டான இந்த பிள்ளைகளையும் நீ சந்திக்கணுமே. உன் வசனத்தை கத்த விதையை தண்ணீர் மேலே போடு அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பாய்னு சொன்னீரே ஆண்டவரே. எத்தனை வருஷங்களாக இந்த தேசத்தில கத்தாவே விதை விதைக்கப்பட்டிருக்கிற சுவாமி இந்த நாட்களை கத்தாவே 100 மேனி பலனை கத்தாவே தந்து இந்த தேசத்திலிருந்து கத்தாவே அநேக புதிய ஆத்துமாக்களை நீர் கத்தாவே எழுப்பி தர வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. கத்தாவே மக சோத்திரம் ஐயா. இந்த தாசனை கொண்டு வந்தீரே மக சோத்திரம். நீர் அபிஷேகத்தினால நிரப்பட்டபடியான சோத்திரம். 4 நாளைக்கு தேவையான தூதை தந்தபடியான சோத்திரம் ஆண்டவரே. என்ன கத்தாவே ஏராளமான கிருவை கத்தாவே நீ கொடுத்து கிருவையிலே பலப்படுத்தி கிருவையிலே நீ பாதுகாக்க வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. மே சோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர் கத்தாவே பலப்படுத்தி வந்து இந்த கூட்டத்தை முடிக்க ஆண்டவரே நீ இறக்கம் செய்தபடியான நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மே சோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீ செய்ததான எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ திடீரென்று வருவியப்பா. அந்த நாளிலே உண்மை சந்திக்க முடியாத ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த வல்லமுடான கரங்களை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா 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 என்று பாடி முடிப்போம். உங்களுடைய கையில் இருக்கிற பாட்டுத்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதான் ஜெயம். அல்லேலூயா 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 Hallelujah.